சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் ஒன்று சொல்வதற்காக நான் வந்து போகிறேன். ஆனால் நீதான் என்னை பார்த்துவிட்டு பார்க்காதது போல நீ என்னை கடந்து செல்கிறாய். பிள்ளையே, இந்த முறையாவது என்னை பார்த்து இதை வந்து கேட்டுவிடு. நான் சொல்வதை முழுவதுமாய் கேள். நீ கஷ்டப்படும் போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னார்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா? நீ கஷ்டப்பட்டால் அதை நீதான் சமாளிக்க வேண்டும். என்னால் உதவி எல்லாம் செய்ய முடியாது. நான் உனக்கு உதவி செய்யும் அளவிற்கு எனக்கு வசதி இருக்கிறதா என்று சொல்லி உன் மனதை காயப்படுத்தியிருக்கிறார்கள். பிள்ளையே, உன் மனம் கஷ்டப்படும்போது எனக்கு யார் இல்லை என்று நீ ஏன் இப்படி நினைக்கிறாய்? இல்லையே, உன்னை சுற்றி உன் உறவுகள் இருந்தும் கூட அவர்கள் உனக்கு என்ன உதவி செய்தார்கள்? அவர்கள் உனக்கு உதவி செய்வது கிடையாது. வார்த்தைகளால் சில பேர் உதவி செய்கிறேன் சொல்வார்கள். மனதளவில் உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல குணம் இல்லாதவர்களாகத்தானே இருக்கிறார்கள். பிள்ளையே, வசதியாக இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் இல்லை. மற்றவர்களுக்கு கஷ்டம் என்று உதவி செய்யும் இந்த குணம் அவர்களுக்கு இருந்தால்தான் அவர்கள் பணக்காரர்கள். பணம் இருப்பவர்களிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை. பிள்ளையே, எந்த உறவு உனக்கு உதவி செய்யாமல் மறுத்தார்களோ, யார் உன்னை அலட்சியம் படுத்தி உன் மனதை காயப்படுத்தி உன்னை அழ வைத்தார்களோ, அவர்கள் கண்முன்னால் உன்னை பிரகாசம் நிறைந்த வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு சாயப்பா தரப்போகிறேன். யார் எல்லாம் உன்னை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நாள் வந்துவிட்டது. அவர்கள் எல்லாம் உன்னிடம் வந்து உதவி கேட்கும் அளவிற்கு நீ வசதி நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். பிள்ளையே, அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தத்தான் இவ்வளவு நாட்களாக சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன். இப்போது தான் அதற்கான நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் இதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்வில் உனக்கு பிடித்தது கிடைத்தால் அதை மற்றவர்களிடம் சொல்லி நீ சந்தோஷப்படுகிறாய். இதை சொல்லும்போது உன் மனதில் சந்தோஷம் கிடைக்கும் என்று. ஆனால் அது தவறு. பிள்ளையே, நீ எப்போதும் கஷ்டத்தில் இருக்க வேண்டும், நீ கவலையுடன் இருக்க வேண்டும். அவர்களை விட நீ உன் வாழ்வில் முன்னேறக்கூடாது என்று நினைப்பவர்களிடம் உன் சந்தோஷத்தை நீ பகிர்ந்து கொள்கிறாய். பிள்ளையே, உனக்கு ஓர் நல்லது நடந்தால் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உன் குடும்பத்தை தவிர யாரும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருக்க முடியாது. அதனால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். உன் சந்தோஷத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பிள்ளையே, மற்றவர்கள் யார் உன்னை என்ன பேசினாலும் சரி, உன் முன்னே பேசினாலும் சரி, நீ கொஞ்சம் தள்ளி சென்ற பிறகு உன்னை தவறாக பேசினாலும் சரி, அவர்கள் புத்தி அப்படித்தான். ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நீ அவர்களை விலகியே இருந்திடு. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். பிள்ளையே, இந்த உலகில் உன் தாய் தந்தை அன்பை தவிர மற்றவர்கள் உண்மையான இருப்பதில்லை. உனக்கு கிடைத்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல அமையவில்லை என்று உன் சாயப்பாக்கு தெரியும். ஆனால் பிள்ளையே, கிடைத்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ நீ முயற்சி செய். உன் மனம் தெளிவாக நீ புரிந்து எல்லாமே நன்மைக்குத்தான் என்று உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்பார். பிறகு உன் மனதில் நினைத்தது போல வாழ்க்கை அமையவில்லை என்று எண்ணம் உன் மனதில் வராது.
பிள்ளையே, நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்றி அமைப்பேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் சாயப்பா நிறைவேற்றுவேன். நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் சாயப்பா ஆசிர்வதிக்கிறேன் பிள்ளையே. சின்ன விஷயங்களை கண்டு நீ ரசித்து சந்தோஷமாக இரு. எப்போதும் உன் முகத்தை சிரிப்பு இல்லாமல் வைத்திருக்கிறாய். ஒரு செயலை செய்து முடிக்க விடாமுயற்சியுடன் நேர்மையாகவும் எதை நீ செய்தாலும் நிச்சயமாக அதை உனக்கு நல்லபடியாக உனக்கு முடியும்படி நான் செய்வேன். உன் வாழ்வில் இருக்கும் எல்லா துன்பங்களையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, நிம்மதி இல்லை என்றால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும். நிம்மதியாக சந்தோஷமாக நீ வாழ்வதற்கு நீ என்ன வேண்டுமோ அதை செய். தேவையில்லாததை உன் மனதில் நினைத்து கொண்டு உன் நிம்மதியை தொலைத்து விடாதே. நிம்மதியாக நீ ஒவ்வொரு நாட்களையும் நீ கழித்தால் உனக்கு சந்தோஷம் நிறைந்திருக்கும். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஆசைகளை குறைத்துக்கொள். பிள்ளையே, ஆசைகள் அதிகமாகும் போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். எல்லாமே சந்தோஷமாக இருக்காது. ஒரு சில விஷயத்தில் நீ ஏமாற்றம் உனக்கு கிடைக்கும். ஆனால் அதற்காக நீ கவலைப்படாதே. பிள்ளையே, உன்னுடைய ஆசைகள் இப்போது நிறைவேறவில்லை என்றால் ஒரு நாள் நிச்சயம் உன் சாயப்பா நிறைவேற்றுவேன். உன் சாயப்பாவை நம்பி இரு. எல்லாமே உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பேன். உன் சந்தோஷம் என்னவென்று அதை நான் நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றப் போகிறேன். உன் சாயப்பா சொல்கிறேன், அதை நீ கேட்டுக்கொள். உன்னை விட நன்றாக வாழ்கிறார்கள், வசதியாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்களை பார்த்து உன் மனதில் இதுபோல் நினைக்காதே. பிள்ளையே, பிறகு உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும். உன் வாழ்க்கையை மட்டும் நீ உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திடு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக உன் சாயப்பா மாற்றுவேன். இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?